Assalamualaikum. Hi friends and குட்டீஸ், வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ கிளிட்டரிங் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு டம்ளர் இல்லைனா இந்த மாதிரி பேப்பர் கப் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ரவுண்டு வந்து நம்ம வரைஞ்சிக்கிறதுக்கு தான். இந்த கப்பு வந்துட்டு இதில் வச்சுட்டு நான் வந்துட்டு ஒரு பென்சிலால் இந்த ஃபோம் ஷீட்டோட இந்த பேக் சைடில் இந்த மாதிரி சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கிறேன். இந்த சர்க்கிளோட சைஸ் என்ன அப்படிங்கிறதுமே சொல்கிறேன். இந்த சர்க்கிளோட சைஸ் பார்த்திங்கன்னா 7.5 சென்டிமீட்டர் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து 3 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது 3 சர்க்கிள் வந்து கட் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா 8 சென்டிமீட்டருக்கு ஒரே ஒரு சர்க்கிள் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க மாதிரி, அதாவது 8 சென்டிமீட்டர். இந்த 3 சர்க்கிளை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு நல்ல சர்க்கிள் வந்து நல்லா ஃபினிஷிங்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இதே மாதிரியே நம்ம வந்துட்டு இந்த 3 பீஸும் கட் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு பெரிய சர்க்கிள் இருந்துச்சு இல்லையா, அதையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ அவ்வளோதான். அடுத்து வந்து நம்ம இதை எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் இந்த பெரிய சர்க்கிளை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அடுத்து அதோட ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்துட்டு அந்த ஒரு அச்சு மாதிரி இருக்கும் இல்லையா, நம்ம மடக்குன அந்த அச்சு, அது மேலேயே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துக்கலாம். மிடில் வரைக்கும் போங்க, ஆனால் கட் பண்ணி தனியாக எடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி அடுத்து வந்து அதோட சென்டரில் இந்த மாதிரி கட் கொடுத்துக்கோங்க. அகெயின் வந்து ஒவ்வொரு பீஸோட சென்டர்லேயுமே இதே மாதிரி கட் கொடுத்துக்கோங்க. மிடில் வரைக்கும் போங்க, ஆனால் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இதே மாதிரியே தான் நம்ம வந்து எல்லா பீஸையுமே கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது இந்த ஒரு சர்க்கிள் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து இதில் இன்னொரு சின்ன வேலை இருக்குது. இந்த ஒவ்வொரு பீஸையுமே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பெட்டல்ஸ் மாதிரி நம்ம வந்து கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஒரு ஷேப்பில் கட் பண்ணிக்குவோம் ஃபுல்லாக. அடுத்து அப்படியே திருப்பிட்டு அந்த சைடை வந்து நம்ம கட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. அடுத்த சைடு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்படியே திருப்பிட்டு நம்ம வந்துட்டு இந்த சைடை ஃபுல்லாகவுமே இதே மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து குட்டி குட்டியான ஒரு பெட்டல்ஸ் மாதிரி அது கிடச்சிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பீஸ் எல்லாமே இதே மாதிரியே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பெரிய சைஸில் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த பீஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அயன் பாக்ஸ் வந்து ஒரு மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ண இந்த பீஸை வந்து இந்த அயன் பாக்ஸ் மேலே அந்த கிளிட்டரிங் சைடு அப்படியே வந்துட்டு இது மேலே வச்சிடலாம். கொஞ்சம் ஹீட் ஏறினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு பெட்டல்ஸையுமே அப்படியே மடக்கி விடணும். அந்த கிளிட்டரிங் சைடில் தான் வந்து நம்ம மடக்கணும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஹீட் ஏறட்டும். ஏறினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எப்படி மடக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஹீட் வந்து நல்லா கையில் தெரியுது. ஸோ இந்த டைமில் நம்ம இப்படி எடுத்துகிட்டு ஒவ்வொரு பெட்டல்ஸையும் இந்த மாதிரி அப்படியே மடக்கி விடுங்க. ஹீட் வந்து நமக்கு குறைஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா, நம்ம மடக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அது ஒரு படிமானமாக நிற்காது. ஸோ அதனால் திரும்பியும் நீங்கள் ஹீட் பண்ணிவிட்டு அப்படி எல்லாத்தையுமே இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் கொடுத்தா மட்டும் போதும். இதே மாதிரி நம்ம எல்லா பீஸையுமே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எல்லா பீஸுமே ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து வேறு ஏதாவது ஒரு கலரில் நீங்கள் வந்து கிளிட்டரிங் ஃபோம் ஷீட் இல்லை நார்மல் ஃபோம் ஷீட் ஏதாவது எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 11 சென்டிமீட்டர் இருந்துச்சு. இப்போ இந்த பீஸில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபுல்லாக கட் பண்ணிடாத அந்த ஓரம் வரைக்கும் இந்த மாதிரி கட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை அப்படி நம்ம சுற்றிக்கலாம். இந்த இடத்துல நம்ம வந்து ஹாட் க்ளூ வச்சு ஒட்டிக்கலாம். இப்போது இந்த நம்ம வந்து 3 பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஒரு பீஸில் இந்த மாதிரி மிடில் இதை வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். ஒட்டிட்டு சைடு எல்லாமே இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ஒட்டி விடுங்க பிடிச்சி. இப்போது இந்த பீஸ் வந்து ரெடியாக இருக்குது. இப்போது அடுத்த பீஸோட இந்த மிடில் வந்து க்ளூ வச்சுட்டு நம்ம வந்து இதை ஒட்ட போகிறோம். இப்போ நமக்கு அதிகமான பெட்டல்ஸோட அழகான ஒரு ஃப்ளவர் வந்து கிடைக்கும்.
இந்த செகண்ட் பெட்டல்ஸ் ஒட்டும் போதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த சைடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே நெருக்கமாக இருக்க மாதிரி ஒட்டி விடுங்க. இப்போ அடுத்த பீஸோட அந்த மிடில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸோ இதை வச்சு ஒட்டிடலாம். அடுத்தது பெரிய சைஸில் நம்ம வந்து 8 சென்டிமீட்டரில் ரெடி பண்ண அந்த பீஸில் வச்சு ஒட்டுறோம். அவ்வளோதான். நல்ல ஒரு அடுக்குகளோட நல்ல ஒரு லோட்டஸ் மாதிரியான ஒரு ஃப்ளவர் வந்து கிடச்சிருக்கு. அடுத்து வந்து இதுக்கு லீஃப் வேணும் இல்லையா, அதுக்கு வந்து க்ரீன் கலர் ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு இந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் வந்து நான் லீஃப் வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 லீஃப் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த 2 லீஃபுமே வந்துட்டு நம்ம இந்த பூவோட இந்த சைடில் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹாட் க்ளூ யூஸ் பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஹாட் க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஃப்ட் அதாவது இதெல்லாம் கட் பண்ண ஆரம்பிக்கும் போதே ஹாட் க்ளூ வந்துட்டு ஆன் பண்ணி வச்சிடணும். அந்த மாதிரி ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒட்டும்போது தான் உங்களுக்கு நல்லா வந்து அழகாக வந்து ஸ்டிக் ஆகும். பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடுது அப்படின்ட்டுலாம் சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப அழகாக வந்து ஸ்டிக் ஆகும். இப்போ வந்து லீவ் வந்து ஒட்டியாச்சு. அடுத்து இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஆப்ஷன் தான், இதை வச்சு அழகாக இருக்கும். அந்த பீஸை இந்த மாதிரி மடக்கிட்டு அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி விரிச்சா மாதிரி அதை வந்து நம்ம ஒட்டி விட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த சைடில் வந்துட்டு இதை வந்து நம்ம ஒட்டலாம். அடுத்து வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது மீறுற பீஸ் இருக்கு இல்லையா, கூராக இருக்கும் இல்லையா மெல்லுசா, அந்த பீஸில் வந்து சுமார் 2 ஒட்டி விட்டுருக்கேன். அடுத்து வந்து ஒரு குட்டி சர்க்கிள் வந்து ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஒட்டினதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி அதை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து அழகாக ஒட்டி விட்டுடலாம். இப்போ நம்ம ஒட்டினது எல்லாமே தெரியாது, நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டான லுக்கில் இருக்கும். ஃபைனலாக இதை வந்து நம்ம ஏதாவது ஒரு கிளிப்போடு அட்டாச் பண்ணிக்கலாம். நம்மளோட அழகான ஒரு ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடுச்சு இல்லையா. உடஞ்சி போனதுக்கப்புறம் இந்த கிளிப் மட்டும் நம்மக்கிட்ட வேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா ஏதாவது, ஸோ அந்த மாதிரி கிளிப் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஏதாவது குஷி பின் அந்த மாதிரியில் கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளிப்பில் நான் வந்து ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த கிளிப்பை அப்படியே இதில் வச்சு ஒட்ட போகிறேன். ரொம்ப பெரிய சைஸ் கிளிப்பாக இருந்துச்சுன்னா 2 பூ கூட நீங்கள் செஞ்சுட்டு ஒட்டலாம். பூவோட சைஸ் அதெல்லாமே உங்களோட விருப்பம் தான். இதை விட பெரிய சைஸில் கூட நீங்கள் செய்யலாம், இல்லை சின்ன சைஸில் கூட செய்யலாம். ஸோ அடுத்து ஒரு குட்டி பீஸ் கட் பண்ணிவிட்டு இதோட மிடில் அதாவது இந்த கிளிப்புக்கு இடையில ஒரு கேப் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பீஸை வச்சு இதை நம்ம அழகாக கவர் பண்ணி ஒட்டி விட்டுடலாம். அவ்வளோதான். ரொம்பவே அழகாக ஸ்ட்ராங்காக வந்து ஸ்டிக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இது வந்து பிரிஞ்சு வராது. ரொம்ப அழகாக வந்து ஒட்டிடுச்சு. நீட்டாக நம்ம கடையில் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து கேர்ள் பேபிஸ் இருக்காங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வந்துட்டு கேர்ள் பேபிஸ்க்கு மட்டும்தான் செஞ்சு வைக்கணுன்ட்டு இல்லை, நம்ம வீட்டை டெக்கோர் பண்ணுறதுக்கு ஸோ வேறு விதமான கிராஃப்ட்டுக்கு கூட இது நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் செஞ்சுட்டு நம்ம வந்து அழகாக வந்து ஒரு ஃப்ளவர் வேஸில் போட்டு வைக்கலாம். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ நல்ல கலர்ஃபுல்லான ஒரு அட்ராக்டிங்கான ஒரு ஃப்ளவர் வந்து இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம். ரொம்பவே கிராண்டான லுக்கில் ரொம்ப அழகாக கிளிட்டரிங்கான இந்த ஃப்ளவரை வந்து என்னோடய குட்டி பையன் தலையில் வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக காமிச்சிருக்கான். ஸோ இந்த ஃப்ளவர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்கை மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் என்னோட தெரியப்படுத்துங்க. நீங்களும் இதே மாதிரி கிளிட்டரிங் ஃப்ளவர்ஸ் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது ஒரு ஃபோட்டோ எடுத்து chellamtips@gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு உங்களோட ஃபோட்டோவை வந்து சென்ட் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோ பார்க்கல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனலில் அந்த ஃபோட்டோவை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஸோ நாளை ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.